ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 days vlog தாங்க பார்க்க போகிறோம். திங்கள் செவ்வாய் 2 நாள் எடுத்த வீடியோ. அதுதான் உங்கள் கூட ஒரு பாசிட்டிவான விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எடுத்ததுங்க. காலையில் எழுந்தனையும் முதல் வேலையே இவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா, இந்த பக்கம் வாழைத்தார் இருந்தது இல்லைங்களா, அது பழுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் மேடம் எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோ எடுமான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. முதல் வேலையாக அதுதான் அவங்க செஞ்சுருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி தீபம் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு தாங்க. நேற்று அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதனால் எப்போவுமே திங்கக்கிழமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை தான். சரின்ட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெசல் வாஷிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸுமே ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நிறையா இருந்ததுங்க. அதையும் ஃபுல்லாக எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டேன். அப்போது கொஞ்சம் இருக்குது, சரி அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரே இதாக போட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டி எடுத்திருந்தேன். எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு பாருங்கள். வேப்பம் மரத்தோட அந்த பூ தாங்க நிறைய உதிருது. இப்போ அதை பார்க்கும்போது மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இயற்கை இலைகையெல்லாம் ரசிக்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்றைக்குமே லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நம்மளோட செம்பருத்தி பூ, நம்மளோட இயற்கை இலைகள்லாம் ரசிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இப்போ தான் கூட்டி விட்டேன். அந்த வேப்பமும் அப்படியே ஃபுல்லாகவே விழ ஆரம்பிக்குது. இப்படி தான் இருக்குது அந்த பூ. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவெல்லாம் அழகாக இருந்தது. உங்களை எப்போ பறிக்க போகிறேன், சாமிக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இயற்கை அழகையுமே ஒரு ரவுண்ட் ரசிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கமாக இருந்த அந்த வாழைத்தார் தான் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வெட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கமாக இருந்ததில்ல. வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மரத்தை தான் வெட்டிட்டோம். அது பழுத்துருச்சு. இவங்க அப்பாவும் வெட்டலான்னு போகும்போது பழுத்திருந்தது. சரின்ட்டு அதை நல்லா சீப்பாக வெட்டி அந்த ஒரு குண்டாக்குள்ளே இந்த வாழை மரத்தோட இலையெல்லாம் போட்டு நல்லா குப்புன்னு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா படுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் சரி சாமி கும்பிடலாமான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், சரி ஈவினிங் கும்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஈவினிங் கும்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு காலையில் கும்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்தாங்க. அடுத்தது எப்படா ஒரு 5:30 மணி ஆகும் அப்படின்ட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். வேலையெல்லாம் முடித்தோன்னையுமே பீஸும் வந்திருந்தது. அது பாப்பா வெளியே போய் வெட்டலான்னதுனால நான் வெளியே போய் உட்காந்து வெட்டினதுனால அதை வெளியே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எப்படா அந்த ஒரு கட்டு பீஸை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படா தீபம் ஏற்றுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. வெற்றிகரமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் பூஜையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். காலையிலையும் ஈவினிங்கும் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தீபம் ஏற்றி பார்க்கும்போது நம்மளோட செம்பருத்தி பூ செடிகள்லாம் அந்த பச்சை பசேன்னு அந்த அழகையெல்லாம் அழகோடு சேர்ந்து நம்மளோட தீப ஒளியை பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூவுமே வந்திருந்ததுங்க. அதை கட்டிட்டு தான் நான் இன்றைக்கி தீபமே ஏற்றினேன். ஏன்னா நம்ம வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டுறதுக்கு லேட் ஆகிடுது, அதுக்குன்னு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பூ அந்த மொக்கோடையே கட்டணும் அப்படின்னா விரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதனால் சரி கட்டிடலாம் அப்படின்ட்டு தாங்க கட்டியிருந்தேன். கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்குமே முருகருக்கு கொஞ்சம் நம்மளோட அந்த தீபம் ஏற்றுற அந்த தட்டுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ரூமுக்கு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் சாமி ரூமுக்கு எல்லாமே கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த பக்கம் போகும்போதே அந்த மல்லிகைப்பூ வாசனை வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பக்கம் கொஞ்சம் வச்சுருந்தேன். உண்மையிலேயே மல்லிகைப்பூ சீசன் இப்போ சீசன் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கம்மியான விலையில் பூவுமே பார்த்திங்கன்னா மொட்டை நல்லா அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போதும் சரி வைக்கும்போதும் சரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குதுங்க.
அதுதான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போலயே எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும், எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு மனமாற இன்றைக்குமே இறைவன்கிட்ட வேண்டியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே இன்றைக்கி தீபம் ஏற்றி வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த மல்லிகைப்பூ மொட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நாளாக வைக்காமல் இருந்திருந்தேன். அக்கா வந்து இந்த சந்தனமும் குங்குமமும் வாங்கி கொடுத்ததுனால அதையே தான் வச்சுட்ருந்தேன். சரி, இன்றைக்கி மஞ்சளும் குங்குமமும் வச்சிடலான்னு சொல்லி வச்சுருந்தேன். என்ன இருந்தாலும் இந்த மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமுமே தீபம் ஏற்றிடலாம். இந்த பக்கம் ஈவினிங் ஏற்ற முடியல, காலையிலையும் ஏற்ற முடியலங்க. காலையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டுருக்குறாங்க. ஈவினிங்கும் போது இப்போது சரியான உபசமாக இருக்கிறதுனால ஃபேனை போட்டுவிட்றாங்க. இப்போ கூட நான் வந்து தீபம் ஏற்றிட்டு இந்த பக்கம் வந்தோடனேயுமே என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனை போட்டு விட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பக்கம் எல்லா பக்கமுமே தீப ஒளியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. உண்மையிலேயே இந்த தீபம் ஏற்றும்போது காலையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் இப்போ காலையில் ஏற்ற முடியாமல் சாயந்தரம் ஏற்றுறதுக்கே இப்படி இருக்குது. இவ்வளோ நாள் எப்படி இந்த தீபமெல்லாம் ஏற்றாமல் இப்போ வந்து டெய்லியும் ஏற்றுறதுனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இவ்வளோ நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுவோம், இல்லைன்னா அந்த ஒரு சில நல்ல நாட்கள் அந்த மாதிரியெல்லாம் ஏற்றிட்டு இருக்கும்போதில் எப்படி அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு யோசனையுமே தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் சாம்பிராணியுமே போட்டு விட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு விட்டுருந்தேன். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கேயும் தீபம் ஏற்றி மல்லிகைப்பூவெல்லாம் வந்து அப்படியே வச்சு விட்டாச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி நம்ம சமையல் கட்டை மட்டும் விட்டு வைக்கிறது அப்படின்ட்டு கிச்சனையும் பார்த்திங்கன்னா எப்பவும் போலயே அச்சயம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்லேயும் அங்கங்கே பொட்டெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு மூமெண்ட். இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரொம்பவுமே வேலை இருந்தது. அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா எனக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது வந்து எனக்கே தெரியல எப்படி நான் வந்து இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல. எப்போவுமே ஏதோ ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி, அதே மாதிரியே ஒரு சலுப்போ ஒரு சோம்பேறித்தனம் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காய்ச்சல் குறையவே மாட்டேன்னுருச்சுங்க. அந்த மருந்தெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு, ஆனால் காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை. என்னென்னு எனக்கே ஒன்றுமே புரியல. அதனால சரி, ஒரு வேளை நமக்கும் ஏதாவது காய்ச்சல் இருக்குமோ, நமக்குமே ஒரு டயர்டாகவே இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி போகலாங்க, போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டுக்கே போயிட்டு வந்துடலாம், என்னன்னு தெரியல, கேட்கல, பாப்பாவுக்கு இன்னுமே காய்ச்சல் குறைய மாட்டேங்குது, குறையுது ஆனால் விட்டு விட்டு வருது. ஒரு டைம் பார்த்தோன்னா காய்ச்சலே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு காய்ச்சல் இருக்குது இல்லை எதுவுமே எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்களுமே இருந்திருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி நான் இருந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மற்ற வேலைகளையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு காய்ச்சல் இருக்கா என்னங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்கேன். இப்போவுமே ஒரு டவுட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் இவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போக சொன்னேன். இது பார்த்திங்கன்னா காய்ச்சலோடவே தான் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன், எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையுமே என்னோடய பூஜை வேலைகள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் தான் காய்ச்சலே குறையல அப்படிங்கிறதுனால போய் பார்க்கும்போது எனக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஒரு ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட நம்மளால் இவ்வளோ வேலைகள் எடுத்து செய்ய முடியுதா அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது இன்னும் எவ்வளோ வேலைகளை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு மனநிலையுமே தோணுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களையுமே மறந்து உங்களோட அந்த என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன வழிகளை எல்லாம் மறந்து இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் கூடயுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இருட்டில் நம்மளோட செம்பருத்தி பூ அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. பார்க்குறக்குமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த இரவில் தீபம் ஏற்றுறதும் சரி, காலையில் தீபம் ஏற்றுறது ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்தது. என்ன பார்த்திங்கன்னா காலையில் ஏற்றும்போது இவங்களோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், நான் ஏற்றி முடிச்சோடனே பாப்பா வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
திருநீர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வாமா நான் வச்சுட்றேன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி வச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை செய்யணுமே அப்படின்ட்டு ஈவினிங்கும்போது சமையல் வேலையுமே ஸ்டார்ட் ஆகிடுது. இவங்கள வச்சுமே நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு மட்டும்தான். மற்றபடி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வீடே பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்குது. எல்லாருமே அந்த தீபாவளியை பார்த்த மாதிரியும் இருக்குது, அந்த மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி தாங்க போயிருந்தது திங்கக்கிழமை. இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதுதான் எனக்கு காய்ச்சல்ங்கிறதே தெரியல. பார்த்திங்களா, நான் வந்து எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தாங்க இதெல்லாம் கூட்டி விட்டு பார்க்கும்போது இந்த வேப்பம்பூவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ ஒரு பூ விழுந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ ஒரு பூ. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் கூட்டி அள்ளியாச்சு. இவ்வளோ இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்ததுனால நல்ல தண்ணி வந்திருக்கும் போல இருக்குது. அது வந்து நாங்கள் பிடிக்காமல் விட்டுட்டோம். அதனால் தண்ணிக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தண்ணிக்கு இதாக இருந்தது. ஒரு சொட்டு தண்ணியுமே வந்திருந்தது. அந்த குழிக்குள்ளே ஓஸ் போட்டு விட்டோம் அப்படின்னா வேறு எங்காவது தண்ணி வரும்போது இங்கேயுமே கொஞ்சம் வரும், அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதை தான் வந்து குழிக்குள்ளே வச்சுட்டு தம்பி வந்து பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தான். சரின்ட்டு நான் எல்லாம் கூட்டி விட்டுட்டு இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டி விட்டுட்டு இல்லை அந்த சைடு கூட்டும்போது தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வேப்பம்பூவோட அந்த இதெல்லாம் விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் கூட்டி விட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். ஏன் இப்படி இருக்குது, இவ்வளோ சோம்பலாக இருக்கமே அப்படின்னு கூட நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் போது தாங்க எனக்கே தெரிஞ்சது எனக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது. அந்தளவுக்கு என்னோடய மைண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளுக்குள்ளேயும் மற்ற இதுக்குள்ளேயே தான் இருந்தது. அது போக அவங்க கூட வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுமே இருந்தது. ஆனால் ஒரு நாள் வீடியோ போடல. அந்த 4 நாள் போடாமல் இருந்தப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஒரு நாள் போடலினாலுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா என் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமே வாசல் தெளிச்சாச்சுங்க. சூரியன் இப்போது லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இயற்கை அழகையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம வீட்லேயே ஒரு சின்ன ஒரு இயற்கையான காட்சிகளை காலையில் பார்க்குறது அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் முன்னாடியே இந்த பூவெல்லாம் பூத்து அப்படியே குலுங்கும்போது பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய செடிகளையெல்லாம் வளர்த்தணும். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற செடிகளே நல்லா இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் நிறைய வளர்த்தணும். அதுவுமே ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதை வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. அந்த பூவெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் என்ன செய்கிறதுன்னு தெரியல. நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து கத்திரிக்காய் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இவங்க அப்பா தான் நேற்று நான் செஞ்சுருந்த குழம்பு பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க சின்னம்மாட்டிருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு தான் வச்சுருந்தாங்க. நானும் என்ன செய்யணும்னு யோசிக்கும்போது சரி நம்மளும் அதையவே செஞ்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சுருந்தேன். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன செய்யணுங்கிறதே தோணுது. அந்த மாதிரி தான் இருந்தது. சரின்ட்டு தம்பி வந்து தேங்காய் சொல்லி விடாமல் விட்டுட்டேன். தேங்காய் வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி விடாமல் விட்டேன். அதனால் ஒரு கிரேவி மாதிரி வச்சிடலாம் தேங்காய் போடாமல். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வரமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு தேங்காய் மட்டும் சேர்க்காமல் ஒரு கிரேவி ஸ்டைலில் வச்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலையில் எழுந்தோன்னையுமே தீபம் ஏற்ற முடியல. அதனால் முதல் வேலையாக சமையல் வேலையை கூட்டி விடுறதெல்லாம் கூட்டி விட்டுறது, வாசல்லாம் தெளித்து விட்டு அடுத்ததாக சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றி வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லேட் ஆகிடுது. அப்புறம் அது ரொம்ப ஒரு அறிபறியாகவும் இருக்குது. அந்த தீபமெல்லாம் ஏற்றி வீடியோ எடுக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்குது இல்லைங்களா. அதனால் அது பார்த்திங்கன்னா டைம் போகிறதே எனக்கு தெரியறதில்ல. அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்யும்போது ரொம்ப அறிபறியாக ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் நேரமே எழுந்திரிச்சோம் அப்படின்னா நேரமே தீபம் ஏற்றி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து
சமையல் வேலையை முடிச்சுட்டு வாசல் தெளிக்கிறது தெளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு ரசம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காய்ச்சல் இருந்துட்டு ஒரு வேளை இந்த பெட்ஷீட்டையே போத்திட்டு இருக்கிறதுனால தான் வருது என்னமோன்ட்டு அவளோட பெட்ஷீட்ஸு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். நேற்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அப்படி இருந்துமே ஒரு கூட வந்து சேர்ந்துருச்சு. வாஷிங் மிஷினில் போட முடியாத ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்மளோட அந்த ஒரு ஸ்டோன் வச்சது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லாம் ஒன்றோட ஒன்று சிக்கி கொஞ்சம் இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன். சரி அதை வாஷ் பண்ணிடலாங்கும்போது அதுவே ரொம்ப சேர்ந்துருச்சு. அதையெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேற்று போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் எடுத்தே வைக்கல. சரி அதெல்லாம் கொஞ்சம் வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறமா மடித்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு கட்டில் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கட்டிலில் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க இருந்தேன். அதுக்குள்ளேயும் நம்மளோட குழம்பு கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா கிரேவியாக வைக்கலான்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி அது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் ரசமே ரெடி பண்ணியாச்சுங்க. இனி வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால என்னோடய கண்ணு பூரா பார்த்திங்கன்னா அந்த பூஜை ரூம் பக்கத்தாலேயே போயிட்டுருக்கு. காலையிலேருந்து இந்த வேலையை ஒரு வேலையை செய்யும்போது நம்ம போய் பூஜை பண்ணிடலாமா, வெற்றிலை தீபம் போட்டுடலாமா அப்படின்னு தோணிகிட்டு இருந்தது. ஆனால் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 8 மணிக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல போட்டு விடலாம்னு கூட தோணுச்சு. சரி இருந்தாலும் மதியம் ஒரு 2 மணி அந்த சுக்ரஹோரி டைம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சரி அந்த டைமில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு 2 மணிக்கு மேலே பாப்பாவுமே தூங்கிட்டாங்க. சரின்ட்டு எனக்குமே தூக்கமாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா என்னால் எழுந்திரிக்க கூட முடியல, அந்தளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி தீபம் ஏற்றணும், அந்த வேலைகளெல்லாம் செய்யணும், இப்படியாக தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு தீபமும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. மேடம் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லைங்க, மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க. சரின்ட்டு அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலையெல்லாம் குழந்தைகள படுக்க வைப்போம் இல்லைங்களா, ஒரு பெட்டு மாதிரி ஒரு பெட்டு கூடயே ஒரு வலை மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு அதில் உட்காந்து தூங்குற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நான் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வேலுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அபிஷேகம்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதனால் சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்ததுனால பார்த்திங்கன்னா பாலும் எதுவும் வாங்கலை. அந்த பால் இல்லாமல் டிகேஷன் மட்டும் போட்டு காப்பி டீ அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தோம். சரின்ட்டு சரி தண்ணியில் மட்டும் அபிஷேகம் பண்ணிடலாம். ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பிஸியாக விளையாண்டுருந்தாங்க. சரி விளையாட்டும் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா வேலுக்கு தண்ணீரால் மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போட்டலாம்ன்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேயே வந்து தம்பியை வந்து வெற்றிலை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் காலையில் வந்து தீபம் ஏற்ற முடியல. மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி வெற்றிலை தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வெற்றிலை தீபம் போட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு மன நிறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வெற்றிகரமாக பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை தீபமும் போட்டாச்சுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் எனக்கு இதெல்லாம் தீபம்லாம் ஏற்றும் போதே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருந்தது. இப்போ வந்து பூஜைகள்லாம் செய்யும்போது நிறைய தடங்கள் வரும், செய்யவே முடியாத அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்குமோ, நம்மளையே இந்த தீபம் ஏற்றலாமா வேண்டாமான்னு தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படிங்கிறது ஒரு 5 மணிக்குள்ளே ஏற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுவுமே எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னையும் முதல் வேலையாக தீபம் ஏற்றிட்டு இருந்தேன், அதுவும் செய்ய முடியல. இடையில எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறோமோ ஒரு மதியம் கூட தீபம் ஏற்றி வழிபட்டிருந்தேன். இப்போ என்னடான்னா அதுவும் பண்ண முடியாமல் தீபமே ஏற்றலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்ம தீபம் ஏற்றும் போது நிறைய தடங்கள்லாம் வரும்,
தொடர்ந்து நம்மளால் ஏற்ற முடியாத அளவுக்கு கூட நிறைய தடங்கல்கள்லாம் வரும்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அது இந்த மாதிரியான ஒரு தடங்களாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு, கண்டிப்பாக இந்த தடங்களை வந்து நம்ம தாண்டி வெளியே வந்து நம்மளோட எப்பவும் போல் அந்த ஒரு சுலபமானன்னு சொல்லலாம், ஒரு சாதாரணமானன்னு சொல்லலாம். இது ஒரு சுலபமான ஒரு பாசிட்டிவான ஒரு வழியை தேடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி அப்படின்னா, இது நாம் செய்யக்கூடிய டெய்லியும் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம ஒரு தீபம் ஏற்றி டெய்லியும் ஒரு கண்ணை மூடி எதை பற்றியும் நினைக்காம ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இது வந்து ஒரு அதுவும் நாம் அந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே செஞ்சோம் அப்படின்னா, ஒரு எந்த விதமான ஒரு காசு பணம் செலவு பண்ணாமல் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நம்மளுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிது அப்படின்னா, அது அந்த அதிகாலை நேரத்துக்கும் இருக்குது, நம்ம ஏற்றுற அந்த தீபத்துக்கும் இருக்குது, நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை பற்றியும் யோசிக்காமல் உட்காந்துருக்கிற அந்த தியானத்துக்குமே இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்த நாம் எவ்வளோ ஒரு டஃப்பாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே எனக்கு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து மறுபடியும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினாங்க. அவங்களால தூங்கவும் முடியலைங்க, அப்படி ஒரு டயர்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நானும் பீஸ் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவுமே முடியல, இருந்தாலும் அது என்னென்னு எனக்கு தெரில. சரி, நம்மளோட சோம்பல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். நம்மளுக்கு ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அந்த மாதிரி டயர்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, நான் பார்த்திங்கன்னா பீஸையுமே வாங்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். மேடம் பார்த்திங்கன்னா பீஸ் வெட்டாதம்மான்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா வாமா வெளியே போய் வெட்டலாம், அந்த மாதிரி ஜாலியாக அதுதான் சொல்லிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது, அந்த படத்துலையெல்லாம் சொல்கிற மாதிரி, என்னடா இந்த மதுரைக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளாலையும் முடியல, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த பீஸை நான் இன்றைக்கி முடித்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்தோன்னா அது ஃபுல்லாக முடிச்சுட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு ஒரு 2 பீஸ் வெட்டுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் பாப்பாவை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் வச்சுறது. இன்றைக்கி எனக்கு வந்து ஏன்டா பீஸ் வந்து எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது, வேண்டான்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயங்களை இப்போ வந்து தீபம் ஏற்றுறதுக்கு கேப் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே செய்ய முடியாத அளவுக்கு கூட போகுது. அதே மாதிரியே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ அந்த பீஸ் வந்து இன்றைக்கி ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அது வெட்டுறக்கும் தோண மாட்டேங்குது. ஒரு வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப லேட் ஆகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது அது விட்டுட்டோம் அப்படின்னாவே அதுக்குண்டான அந்த கண்டினியூஸ் வந்து வரவே மாட்டேங்குது. அதனால் என்ன கஷ்டப்பட்டாவது செஞ்சிடலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து செய்யவே முடியல. பாப்பா வந்து தூங்கலாமான்னு கூப்பிட்டா. சரின்ட்டு இந்த பீஸை ஒரு வழியாக முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாப்பாவை தூங்க வைக்க போகும்போது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன, நான் மருந்து ஊற்றினாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு வேளை நமக்கும் காய்ச்சல் இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு தொட்டு பார்க்கும்போது என்னோடய கையுமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எரியிற மாதிரி இருந்தது. நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அப்புறம் யோசனை பண்ணிட்டு, சரி நமக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது எனக்குமே ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இவங்க அப்பாட்ட சொல்லும்போது, எனக்கு ஃபீவர் இருந்திருக்குங்க, இது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்களும் இருந்திருக்கிறீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் தான் இந்த மாதிரி இருக்கிறேன்னா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணுது அப்படிங்கிறது கூட எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இது அந்தளவுக்கு நான் பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு இதாக இருந்திருக்கிறேன். ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் இருந்திருக்கிறேங்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்குமே நடந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.